செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பிரான்சில் வசிப்பவர் கமலேசன். இவர் மறைந்த தனது தாய் கமலாஷினிக்கு சொந்தமான புதுச்சேரியிலிருந்து 4 பிளாட்டுகள் ஆள் மாறாட்டம் செய்து விற்கப்பட்டது குறித்து கடந்த 2019 புகார் அளித்தார். அதன் பேரில் சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் ஆள் மாறாட்டம் செய்து பிளாட்டுகளை விற்பனை செய்த மூதாட்டி சாந்தி கடந்த 5 ஆண்டுகளாக முத்தியால்பேட்டை சோலை நகரில் தலைமறைவாக வசித்து வருவதை கண்டுபிடித்து கைது செய்தனர். முக்கிய குற்றவாளி சிக்கியுள்ளதால் இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரியில் 1 முதல் 12ஆம் வகுப்புகள் வரையில் அனைத்து வகுப்புகளும் முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திற்கு மாறியுள்ளன. இந்த நிலையில் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு சிபிஎஸ்இக்கு புதுச்சேரி அரசு செலுத்தும் தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி நாள் வரும் அக்டோபர் 4ஆம் தேதியாக உள்ளது. இதை செலுத்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளதாக சமூக அமைப்பினர் ஆளுநரிடம் புகார் அளித்தனர். இது தொடர்பாக கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்வு கட்டணம் தொடர்பாக சிபிஎஸ்இ சுற்றறிக்கை கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதியன்றே வெளியிடப்பட்டது. தேர்வு கட்டண தொகையானது நடப்பு 2024-2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கடந்த 26ஆம் தேதி தேர்வு கட்டணம் மற்றும் செலவின அனுமதிக்கு நிதித்துறை பட்ஜெட் அதிகாரி ஒப்புதல் அளித்துள்ளார். மாணவர்களுக்கு சரியான நேரத்தில் தேர்வு கட்டணத்தை செலுத்துவோம், இது கல்வித்துறையின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்து திருமணமான பெண் ஒருவருக்கு ஷேர்சாட் செயலி மூலமாக வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா குடிசை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறிய அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி சுரேஷ்குமார் கூறியுள்ளார். அவர் மேல் உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்துள்ளார். அந்த வீடியோக்களை ரெக்கார்ட் செய்து 10,000 கேட்டு அந்த பெண்ணை சுரேஷ்குமார் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் 6,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து சுரேஷ்குமார் மிரட்டியதை அடுத்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேஷ்குமாரை கைது செய்தனர். மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது பல பெண்களை ஏமாற்றி நிர்வாண வீடியோ எடுத்து பணம் பறித்தது தெரியவந்தது. மேலும் இவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. இதனையடுத்து சுரேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலமாக தேசிய ஊட்டச்சத்து மாத விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கல்மண்டபம் சமுதாய நலக்கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். துறையின் திட்ட அதிகாரி நிர்மலா தேவி அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளையலணி விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்களை துணை சபாநாயகர் வழங்கினார். இவ்விழாவில் நெட்டப்பாக்க மருத்துவர்கள், ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள் உட்பட கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Ooh. Sir, your gift. இன்னொரு கா.
ஜோஸ் ஆலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. தனியார் பள்ளிகளில் ஆதி திராவிட மாணவர்களிடம் கட்டணம் கேட்டு துன்புறுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் 1964 குடியுரிமை உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு முழு கட்டணத்தை ஆதி திராவிட நலத்துறை வழங்கி வருகிறது. இதேபோல் அதற்கு பின் வந்தவர்களுக்கு 11 வகையான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கு அந்தந்த பள்ளிகள் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இது தொடர்பாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு சரியான புரிதல் இல்லை. இதனால் மாணவ மாணவிகள் மத்தியில் அரசு உதவித்தொகையை பெற முடியாமல் போகிறது. இந்த நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் பள்ளி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதி திராவிட நலத்துறை மூலமாக பள்ளிகளுக்கு கட்டணம் காலதாமதம் இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது. எனது தனியார் பள்ளி நிர்வாகிகள் ஆதி திராவிடர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு துன்புறுத்தக்கூடாது, அவர்களை தனியாக நிறுத்தக்கூடாது என்றும் எதுவாக இருந்தாலும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அரசு உத்தரவை மீறும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். ஏதோ ஒரு லிங்க்ல நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கு, நம்மளுக்குள்ள இப்ப தேவையில்லாத ஒரு புகார் கொடுத்து அது ஒரு பேப்பர் வரைக்கும் இஷ்யூ ஆகி அது ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளை எழுப்பாம நமக்கு எல்லாருக்கும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நாங்க என்ன சொல்றோம்னா ஃபீஸும் உங்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு அச்சூரன்ஸ் ஒரு லெட்டர் கூட கேட்டீங்கன்னா அந்த லெட்டரும் நாங்க கொடுக்குறோம், வாங்க வச்சுன்னு கொடுக்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த பெண்டிங்கும் கிடையாது. ஏடிவெல்பர்ல இருந்து உங்களுக்கு எந்த பெண்டிங்கும் கிடையாது. பெண்டிங் இருந்தா ஒரு வேலை நேரம் என்ன சொன்னீங்க நீங்க, சார் எங்களுக்கு இவ்வளவு பெண்டிங் இருக்கு, நீங்க அந்த மீட்டிங்ல சொன்னீங்களே, ஏன் சார் இன்னும் எங்களுக்கு கொடுக்கல. நீங்க நாங்க சொல்றதையும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நாங்க எல்லாத்தையும் உடனே நாங்க மெயில போட்டுருவோம். மற்றபடி மெயில நீங்க பார்க்கலனாலும் உங்களுக்கு மெயில் நம்பர் மாத்தினீங்கனாலும் போனீங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க ஒன்று டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷனை தொடர்பு கொள்ளுங்க. அங்க உங்களுக்கு கிளியர் ஆகல, சரி ஏதாவது பிரச்சனை நீங்க யாரா ஏடிவெல்புக்கு வாங்க. உங்களுக்கு எந்த நேரமா ஆபீஸ் அவர்ஸ்ல உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். உங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஃபீஸ் கரெக்டா ஆஸ் பர் பிக்ஸ்டு இந்த ஃபீ கமிட்டியால என்ன பிக்ஸ் பண்ணிக்கிறானோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மேலேயே நீங்க அவங்க கிட்ட கேட்க கூடாது. அதுதான் ரூல். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேல நம்ம கேட்கறதும் அந்த அட்ராசிட்டியில அது பதிவாகும். உங்களுக்கு ஃபீ அதிகமா வேண்டாம், நீங்க ஃபீ கமிட்டி கிட்ட தான் முறையிடணுமே தவிர நீங்க எக்காரணத்தை முன்னிட்டும் குழந்தைங்களை நீங்க அவங்களை இது மாதிரி தனியா நிக்க வைக்கிறது. நிறைய பேர் பேரண்ட்ஸ், சார் அவனுக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டேன்றான் சார், அவனுக்கு தனியா நிக்க விடுறாங்க சார், பல பிரச்சனை, நிறைய சொல்ல முடியாத நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் ஏற்படாத வண்ணம் நீங்க தவறுங்க. எல்லாத்துக்குமே இங்க நம்ம சின்ன ஊரு, நமக்கு இங்க மாநில முதல்வர் நிறைய நமக்கு நேரா பேசுறது போட்டு நிறைய ஏடிவெல்பருக்காக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒன்னா மாத்தி நிறைய திட்டங்களை அறிவிச்சுட்டே இருக்காரு. முக்கியமா படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவரு எங்களையும் இப்ப கேட்டுக்கிறாரு. அதுபடிதான் நம்ம செயல்பட்டு இருக்குது. அப்ப அது படி பார்க்கும் போது நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே நீங்க எங்களை அணுகுங்க, நாங்க தயாராகிறோம். நீங்க எப்போ கேட்டாலும் உங்களுக்கு உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தயாராகிறோம். யாரா சொல்லுங்க, போன வருஷம் டிசம்பர் எல்லாருக்கும் இப்போ டிசம்பர் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை நம்ம கொடுத்துட்டோம். யாரா கொடுக்கலன்னு சொன்னாக்க நீங்க கை தூக்குங்க தைரியமா, ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க ஏன் அந்த பசங்களை போய் வற்புறுத்துறீங்க, அவங்களை ஏன் நீங்க வெளியில நிக்க வைக்கிறீங்க, அவங்களை ஏன் இது பண்றீங்க, அதுல என்ன உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால குழந்தைங்க சின்ன குழந்தைங்க நம்ம அந்த மாதிரி ஒரு இது பண்ணவே கூடாது. சில ஸ்கூல் அதே மாதிரி நாங்கள் ஃபீஸ் வாங்கிக்கணும் சார், அப்புறம் வந்தா கொடுத்துருவோம். இதனுடைய நோக்கமே நீங்க நீங்க எப்படி சதிக்கிறீங்க. இந்த நோக்கம் என்னன்னா இந்த மாணவர்களுக்கு ஆயுதவாட மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு அவங்களுடைய படிக்கிற கஷ்டம் தெரியக்கூடாது, அவங்க ஒண்ணு அடையணும் போது அவங்க அடைய முடியாம போயிடக்கூடாது. அதுக்காக அரசாங்கம் கொடுக்கறது தான் இந்த ஃபீ, இந்த ஃபுல் ஃபீன்றது. அதனால இந்த பயன்படுத்துறது நோக்கம் நீங்க அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கணும். அப்புறம் எதுக்கு நம்ம அந்த ஸ்கீமினுடைய நோக்கமே நீங்க சேர்ந்து போவோமே. அதனால நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து அவங்க கிட்ட தயவு செய்து வாங்காதீங்க. எதுவாக இருந்தாலும் 64 எவிடன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தையோ அந்த யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட வாங்கிட்டு நீங்க தைரியமா அட்மிஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு நாங்க ஏடி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நாங்க பொறுப்பு.
ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதியில் திருமண உதவித்தொகை திட்டம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊக்கத்தொகை என 14,19,000க்கான நிதியுதவி ஆணையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பயனாளிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியில் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 9 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 9 லட்சம் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 33 தாய்மார்களுக்கு ரூபாய் 5,19,000 என மொத்தம் 14,19,000 நிதியுதவிக்கான அரசாணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதியுதவி பெறும் அரசாணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை சிறு வியாபாரிகள் மீது தாக்குதல் நடத்திய 2 கைது செய்ய வலியுறுத்தி வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே உள்ள நகராட்சி அங்காடியில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு அரசியல் சார்ந்த 2 சங்கங்கள் செயல்பட்டு வருவதால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் சகோதரர்கள் அருண், சதீஷ் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்காடியில் உள்ள பெண் உட்பட 2 தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து அவர்களுக்கு மிரட்டல் விடுத்து வரும் அருண், சதீஷ் ஆகியோரை கைது செய்ய வலியுறுத்தி பெரும்பாலான வியாபாரிகள் பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இன்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக மனித உரிமைகள் அமைப்பு தலைவர் முருகானந்தம் போராட்டத்தை பங்கேற்று போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் அருண், சதீஷ் ஆகிய 2 மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும், திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பதாகவும், வெளியாட்களுடன் அங்கேயே மது அருந்திவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாகவும், தட்டி கேட்டால் அடிப்பதாகவும், புகார் அளித்தால் போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டினர். காந்தி சாலைக்கு தான் நாங்கள் கடை வச்சுக்கிறோங்க. அருண், சதீஷ்ன்றவங்க ரவுடிஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற கடைக்காரங்கிட்ட எல்லாத்தையும் காசு கேட்டு தகராறு பண்ணுவாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்து கேட்டதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதால இந்த இடத்துல நீ வாட்டர் பாட்டில் போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் ஏன் வியாபாரம் பண்ணக்கூடாது? எனக்கு கடை கொடுத்த காலத்துலேருந்து நான் வியாபாரம் போட்டு அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறேன். அப்போல்லாம் கேட்கல, நீ கேட்குறதுக்கு அதெல்லாம் கூடாது, நீ எடுக்கணும். நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு ஸ்டேஷனில் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ்காரங்களும் கமிஷனரும் வந்து எல்லாரும் சொன்னதால தண்ணி பாட்டில் நான் எடுத்துட்டேன். எடுத்து கூட அவன் டேபிள் எடுத்து போட்டு தண்ணி போட்ட மாதிரிலாம் அவன் கடை போடுறதுக்காக டேபிள் போட்டான். அந்த இடத்துல நீ டேபிள் போடக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்காக நீ போடும், நீ அதெல்லாம் நான் எடுக்க முடியாது சொன்னதால் நான் அந்த இடத்துல நான் தண்ணி பாட்டில் போட்டு நான் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னதுக்காக என் பையனையும் எங்கள் வீட்டுக்கார தகாத வார்த்தையில் யூஸ் பண்ணி என்னை ஈர்த்து போட்டுன்னு என்னை வந்து மன்னிப்பு கேட்க வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீ யார் கேட்டதுக்கு அப்புறம் அடிச்சுக்கிறானுங்க சார். மீண்டும் முதன்மை செய்திகள். பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவரின் நிலத்தை ஆள் மாறாட்டம் செய்து விற்றுவிட்டு 5 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மூதாட்டியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவோருக்கான தேர்வு கட்டணத்தை உரிய காலத்துக்குள் செலுத்துவோம் என கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி தெரிவித்துள்ளார். நிர்வாணமாக வீடியோ காலில் பேசிய பெண்ணை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.